மட்டக்களப்பில் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண் சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்து ஊடகங்களுக்கு வழங்கிய வாக்குமூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. போய் தாண்டியடியில் இறங்கி அங்கிருந்து எக்கோன்னு திறந்தது 10:40க்கு சிவப்பு பிரைட் பஸ்ல போனேன். அந்த பஸ்ல பவுனதீவுல இறங்கி அங்கால பவுனதீவுல போய் அங்க அவர்கிட்ட அந்த இதை கொடுத்து போட்டு திரும்பி நடந்து வந்து பவுனதீவு சந்தியில நின்றுறாங்க. நின்று திரிக்கக்குள்ள ஒரு அம்மம்மாவை நின்றவ. அந்த அம்மம்மாவை நானும் ஒரு ஓட்டக்காரால் வந்தாரு. அதுக்குள்ள ஒரு பொம்பளை இருந்தவ இருந்து எங்கோ பிரைலண்டு கேட்டாங்க. நாங்க டவுனுக்குன்னு சொன்னேன். ஏறட்டாமண்டாங்க. எவ்வளவு எடுப்பீங்கன்னு கேட்டேன். 100 ரூபாயாமன்ட்டு சொன்னாங்க. ஏறினம். ஏறித்து அப்படியே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் அந்த அம்மா இறங்கித்தாவு. இறங்கினதுக்கு பிறகு அப்படி எங்களை நான் சொன்னேன் சத்தார் ரோட்ல விட சொல்லி தெரியாமட்டு சொல்லி சத்தார் ரோட்ல விட்டாரு. விட்டு போட்டு சொன்னாரு அயர் வைத்து வாராராம், எங்களை வேண்டலாம் அடித்து நிக்கட்டாமண்டாரு. சரிண்டோ நாங்க அடுத்து நின்றுட்டு அவ சாரி எடுக்கையாமண்ட அந்த பொம்பளை வைத்தாவு. போய் அவ சாரி எடுத்தது வந்து நான் நகைக்கடைக்கு போய் இது வீட்டுக்கு காசு கட்டி போட்டு பிறகு மோதிரம் எடுத்தது அவடத்த நின்ற வந்து நிக்கக்குள்ள அவை நிக்காவு நின்று சொன்னாவு. போமான்ட்டு கேட்டாவு வந்த ஓட்டவுல. சரியான்னு சொல்லையும் எவ்வளவு எடுப்பீங்கன்னு திரும்ப 100 ரூபா தானாமட்டு சொன்னாவு. சொல்லிட்டு மணிக்குட்டு கோபுரடிக்கிட்ட வரட்டாமன்னு சொல்லையும் அப்படியே போனாங்க. போய் மணிக்குட்டு கோபுரடிக்கிட்ட நின்று அங்கால ஓட்டோக்காரால் வந்தாரு. ஓட்டோக்காரால் வந்து ஏறட்டாமண்டாரு. ஏறுத்து அப்படியே கொண்டு போனாரு. மார்க்கெட் ரெடியால போய் ஒரு இடத்த நின்றாரு. நின்று 5 நிமிஷத்தால வந்து ஏறினாரு. ஏறித்து அப்படியே சிவப்பு பஸ் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போய் விளையாடுறவு. அதால போக்குள்ள அந்த பொம்பளோட மடியில ஒரு சொப்பின் பேக் இருந்தது. அதுக்குள்ள 3 ஜூஸ் போத்தல் இருந்தது. பிள்ளைக்கு ஒரு போத்தல் பச்சை கலர், அவை ஒரு பச்சை கலர் எடுத்தாவு. எடுத்து எனக்கு ஒரு விளாம்பழ ஜூஸ் தந்தா உடைச்சி குடிக்கட்டாமன்னு சொல்லி அதை நான் குடிச்சிட்டு அப்படியே வாரம் வந்து கொண்டிருக்கக்குள்ள பவுனதீவுல அவ இறங்கையும் ஓட்டக்காரால் இன்னொரு அண்ணாவுக்கு கோல் பண்ணாரு.